தேவ சத்தம் கேட்டு கீழ்ப்படிய ஆவலோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கும் அன்பின் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போலவே கர்த்தரை தேடி இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க வந்திருக்கும் உங்களை தேவன் ஒரு குறைவும் இல்லாமல் காத்துக்கொள்வாராக. கர்த்தருடைய வசனத்திற்காக காத்திருக்கும் சகோதரனை சகோதரியே, கிறிஸ்து இயேசுவின் கிருபை உள்ள நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே 38ஆம் அதிகாரத்தை சிந்திக்க தொடங்கினோம். குறிப்பாய் 4ஆம் வசனத்தை கொஞ்சம் விபரமாக கற்றுக்கொண்டோம். எப்படி கர்த்தர் எதிர்காலத்திலே ரஷ்யா தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக கொண்டு வருவார், அதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் காரியங்கள் என்ன என்ன என்பதை பார்த்தோம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் படித்தது போல ரஷ்யா தேசத்தின் வாயில் குறடுகளை போட்டு அவர்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு நேராய் இழுத்து வருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த குறடுகளிலே ஒன்று அவர்களுக்கு தேவையான வெதுவெதுப்பான தண்ணீர் உள்ள ஒரு துறைமுகம். அதற்கு ஏற்ற இடம் இஸ்ரவேல் தேசம்தான். இரண்டாவது குறடு அவர்களுக்கு தேவையான எண்ணெய் வளம். இதுவும் இந்த பகுதியிலே தான் இருக்கிறது. மூன்றாவதாக அவர்களுக்கு தேவையானது கனிம வளம். இதுவும் சவக்கடல் பகுதியிலே தான் மிக அதிகம் இருக்கிறது என்று கற்றுக்கொண்டோம். சரி, தொடர்ந்து எப்பொழுது ரஷ்யா இஸ்ரவேல் தேசத்தை ஊடுருவும் என்பதை பார்க்க போகிறோம். இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பல வேத பண்டிதர்கள் பல விதங்களிலே வேறுபட்டிருக்கிறார்கள். சிலருடைய கருத்துப்படி இந்த காலத்தின் கடைசி பகுதியில் திருச்சபை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் இது நடைபெறும் என்கிறார்கள். இன்னும் சிலர் உபத்திரவ காலத்தின் ஆரம்ப நாட்களிலே ரஷ்யா இஸ்ரவேலை ஊடுருவும் என்கிறார்கள். இன்னும் சிலர் மகா உபத்திரவ காலத்தின் இறுதியில் இது நடக்கும் என்று நம்புகிறார்கள். இன்னும் சிலருடைய எதிர்பார்ப்பின்படி இது 1000 வருட அரசாட்சியின் ஆரம்ப காலத்திலே நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வித்தியாசங்களை நாம் ஆழமாய் சிந்திக்க போவதில்லை. நம்முடைய கருத்துப்படி 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல இது கடைசி காலங்களிலே நடைபெறும் ஒன்று. மற்ற தீர்க்கதரிசன புத்தகங்களிலேயும் கடைசி காலம் என்று குறிப்பிடப்படும் காலத்தில் இது நடைபெறும் என்றுதான் விசுவாசிக்கலாம். இந்த கடைசி காலம் என்பது மகா உபத்திரவ காலம். இந்த காலகட்டத்தில் தான் அந்தி கிறிஸ்து அதிகாரத்திலே இருப்பான். சமாதானம் என்னும் மேடையை அடிப்படையாக கொண்டு அவன் அதிகாரத்திற்கு வருவான். இதன் விளைவாக மகா உபத்திரவ காலத்தின் ஆரம்ப நாட்களிலே ஒரு மாயையான சமாதானம் காணப்படும். அந்த 7 ஆண்டுகளின் மத்திய காலகட்டத்தில் வடக்கே இருந்து ரஷ்யா தேசம் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே படையெடுத்து வரும். அந்த கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்ட மாயையான சமாதான சூழ்நிலையை உடைக்கும்படியாய் மகா உபத்திரவ காலத்தில் ரஷ்யா இஸ்ரவேலை ஊடுருவும். கவனியங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 38:8. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் தங்கள் தேசத்திலே வந்து குடியேறிய பின் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் கீழ் உண்டாயிருக்கும் மாயையான சமாதான சூழ்நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். அப்பொழுது பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது, 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகிறது என்றவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது வடக்கிலிருந்து ரஷ்யா தேசம் இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிராய் வரும். பாருங்கள், எசேக்கியேல் 38:16. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வர பண்ணுவேன். இஸ்ரவேல் தேசம் சமாதானத்தோடு இருக்கும். அப்பொழுது அந்தி கிறிஸ்து அனைவரையும் ஏமாற்றி கொண்டிருப்பான். ஆனால் தேவன் ஒருவரே இஸ்ரவேல் தேசத்தின் உண்மையான உதவி. எனவே தேவனே ரஷ்யா தேசத்தோடு செயல்படுவார். மகா பெரிய யுத்தம் உண்டாகும்.
தீவிரமான மகா உபத்திரவ காலத்தின் கடைசி 3.5 ஆண்டுகள் ஆரம்பமாகும். இப்பொழுது முழு உலகமும் நியாயம் தீர்க்கப்படும். ஒன்றன் பின் ஒன்றாக பூமியின் மேல் நியாய தீர்ப்பு வரும். உலகம் முழுவதும் யுத்தங்கள் நடைபெறும். இந்த குறிப்பிட்ட காலத்தை குறித்து தான் இயேசு கிறிஸ்துவும் இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 24:22. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். பிரியமானவர்களே, நீங்களே நேரம் எடுத்து எசேக்கியேல் 38 அதிகாரத்தின் மீதி பகுதியை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் தேசத்தை ஊடுருவி வரும் ரஷ்யா தேசத்திற்கு எதிராக தேவனுடைய நியாய தீர்ப்பை நாம் வாசிக்கலாம். சரி, 39 அதிகாரமும் கோகுவுக்கு எதிரான தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து தான் பேசுகிறது. வாசிக்கிறேன். எசேக்கியேல் 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 6 துறடுகள் என்பது தேவன் அவர்களை வாதிக்க போகிற 6 வாதைகளை குறித்து கூறுகிறது. இந்த பட்டியலை 38 அதிகாரம் 22 வசனத்திலே நாம் பார்க்கலாம். அதையும் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 38:22. கொள்ளை நோயினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோடே வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்னியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன். இதே போலத்தான் தேவன் சோதோம் குமராவை அழித்தார். ஞாபகம் இருக்கிறதா? வாசிக்கிறேன். ஆதியாகமம் 19:24. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி. அந்த கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக வடக்கே இருந்து வரும் ரஷ்ய இராணுவத்தையும் கர்த்தர் இவ்விதமாகவே அழிக்கப் போகிறார். ரஷ்ய தேசம் எப்பொழுதுமே யூதர்களுக்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறிப்பிட்ட காலத்திலும் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே இருப்பவர்கள், அமெரிக்க நாட்டில் இருப்பவர்கள் தவிர அதிகமான மக்கள் ரஷ்யாவில் தான் இருக்கிறார்கள். யூத ஜனங்களை ரஷ்ய தேசத்திலிருந்து வெளியேற ரஷ்யா தடை செய்கிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. கர்த்தரின் ஜனங்களை அவர்கள் கஷ்டப்படுத்தியதற்கான தண்டனையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். இங்கே நமக்கான ஒரு செய்தியும் உண்டு. தேவன் சோதோம் குமோராவை அழிக்க ஆயத்தமான பொழுது அதை நியாயமற்றது என்பது போல ஆபிரகாம் நினைத்தான். எனவே தேவனிடத்தில், ஆண்டவரே, துன்மார்க்கரோடு கூட நீதிமான்களையும் அழிப்பீரோ என்று கேட்டான். மேலும் 50 நீதிமான்கள் இருந்தால், 45 நீதிமான்கள் இருந்தால், 40 நீதிமான்கள் இருந்தால், 30 நீதிமான்கள் இருந்தால், 20 நீதிமான்கள் இருந்தால், 10 நீதிமான்கள் இருந்தால் என்றுதான் கேட்டான். தேவன், இல்லை, நான் அழிக்க மாட்டேன் என்றார். அங்கே 10 நீதிமான்கள் இருந்திருந்தாலும் தேவன் அந்த நகரங்களை அழித்திருக்க மாட்டார். ஆனால் அங்கே 10 பேர் கூட இல்லை. எனவே தேவதூதர்களை அனுப்பி லோத்வையும் அவன் குடும்பத்தையும் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே அழைத்து வர செய்தார். அவர்கள் வெளியேறும் முன் அதை அழிப்பதில்லை என்பதையும் உறுதி செய்தார். இந்த காரணத்தினாலேயே தேவன் விசுவாசிகளை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் முன் மகா உபத்திரவ காலம் உலகத்தில் ஆரம்பமாகாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திரையில் காணப்படும் இந்த படத்தை கவனியுங்கள். முதலாவதாக திருச்சபை ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எசேக்கியேல் 38 அதிகாரத்தில் வாசிப்பது போல மகா உபத்திரவ காலத்தின் மத்தியில் 37 முதல் 39 அதிகாரம் வரை உள்ள சம்பவங்கள் நடைபெறும். அதன் பின் கிறிஸ்து உலகத்திற்கு 2ஆம் முறை வருகிறார். 1000 வருட அரசாட்சி நடைபெறப் போகிறது. இந்த காலகட்டத்தை குறித்து தான் எசேக்கியேல் 40 முதல் 48 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். சொல்லப்போனால் மகா உபத்திரவ காலத்தில் நரகம் உலகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அது மிகவும் பயங்கரமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ரட்சிக்கப்பட்ட மக்கள் இந்த குறிப்பிட்ட காலத்தில் இருப்பார்கள் என்பதை எப்படி சிலர் நம்புகிறார்கள் என்பது புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த குறிப்பிட்ட காலத்தில் அதை பார்க்க போகிற யூத ஜனங்களின் எண்ணிக்கை தான் 1,44,000 என்று வேதவசனம் தெளிவாக கூறுகிறது. வடக்கிலிருந்து இஸ்ரவேல் தேசத்தை தாக்க வந்த எதிரியை தேவன் நியாயம் தீர்த்த பின் அந்தி கிறிஸ்து மகா உபத்திரவ காலத்தின் மீதி நாட்களிலே உலக அதிபதியாய் இருப்பான். இதன் பின் இயேசு கிறிஸ்து தனது ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்த
இந்த உலகத்திற்கு வருவார். இதைத்தான் வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 1000 வருட அரசாட்சி ஆரம்பமாகிறது. இந்த மகத்தான நிகழ்வுகளை மனதிலே கொண்டு சற்று நிதானமாக நாம் படித்த விஷயங்களை பரிசீலிப்பது நல்லது. 4 முக்கிய தீர்க்கதரிசிகளில் 3 பேரை கவனமாக ஆராய்ந்த பிறகு சில சிறந்த கொள்கைகள் வெளிப்படுகின்றன. இதை 4வது தீர்க்கதரிசியாகிய தானியேல் உறுதிப்படுத்துவார். இந்த கொள்கைகள் உலக நாடுகளுக்கும் விசுவாசிகளுக்கும் காலத்தால் அழியாத சத்தியத்தை கொடுக்கிறது. விசுவாசிகள் என்று நாம் சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நம்பி பரிசுத்த வேதம் கடவுளின் வார்த்தை என்று நம்புகிறவர்களை பற்றித்தான் நான் பேசுகிறேன். எசேக்கியேலில் கடவுள் இஸ்ரவேலுடன் நடந்து கொள்வதை கண்டோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, கடவுள் இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது அவர் இஸ்ரவேலைத்தான் குறிக்கிறார். அவர் திருச்சபை குறித்து பேசவில்லை. இஸ்ரவேல் என்று வேத வசனம் கூறும் பொழுது கடவுள் திருச்சபை குறிக்கிறார் என்று சிலர் எப்படி நம்ப முடியும்? கடவுள் சொல்வதை அவரே அர்த்தப்படுத்த நாம் அனுமதிக்க வேண்டும். மேலும் அவர் இந்த தீர்க்க தரிசனங்களில் இஸ்ரவேல் மக்களுடன் பேசுகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் சரியான விளக்கம். இருந்தாலும் இஸ்ரவேலுடன் கடவுள் நடந்து கொள்வது நாம் வாழும் இந்த உலகத்துடனான அவரது தொடர்புகளின் ஒரு நுண்ணிய பகுதியாகும். நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. கடவுள் தம்முடைய சொந்த மக்களான இஸ்ரவேலரை கையாள்வதிலே பயன்படுத்திய கொள்கைகள் நித்தியமானவை. ஏனென்றால் அவை கடவுளின் தன்மை மற்றும் பண்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சிலவற்றை நாம் ஏசாயா மற்றும் எரேமியா புத்தகங்களை படிக்கும் பொழுது ஏற்கனவே படித்து கொண்டோம். இப்பொழுது எசேக்கியேலிலிருந்தும் சில அடிப்படை சத்தியங்களை கற்றுக்கொள்வோம். தேவனுடைய மகிமையையும் பரிசுத்தத்தையும் குறித்து எசேக்கியேல் கூறியுள்ளது போல வேறு எந்த தீர்க்கதரிசியும் முக்கியத்துவப்படுத்தவில்லை. இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலே நாம் கண்ட அவருடைய தரிசனங்களிலிருந்து இதை நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் எசேக்கியேல் இதை ஒருபொழுதும் மறந்து போகவில்லை. எனவே நாமும் இதை மறந்து போகக்கூடாது. எனவே அவர் முக்கியத்துவப்படுத்துவது தேவனுடைய நியாய தீர்ப்பு. தேவன் நீடிய பொறுமை உள்ளவர்தான். எல்லாரும் கெட்டுப்போவது அவருடைய விருப்பம் அல்ல. கர்த்தர் மீண்டும் மீண்டும் தன் ஜனங்களை பார்த்து அவர்கள் தன்னிடமாய் திரும்பவில்லை என்றால் அவர் எருசலேமை நியாயம் தீர்ப்பார் என்பதை எச்சரித்திருந்தார். இவைகள் எல்லாவற்றிற்கும் பின்னர் தான் எருசலேம் அழிக்கப்பட்டது. ஜனங்கள் எதிர்காலத்தை நோக்கி பார்த்த பொழுது எசேக்கியேல் ஜனங்களை உற்சாகப்படுத்தினார். ஆனால் மற்றொரு எதிரி வருகிறான் என்பதையும் கூறினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார். ஏனென்றால் நேபுகாத் நேச்சார் எருசலேமை அழித்தது போலவே தீத்து ராயன் சில ஆண்டுகளிலேயே அதை மீண்டும் அழிக்கப் போகிறான் என்பது அவருக்கு தெரியும். எருசலேமில் காரியங்கள் தவறாய் நடைபெற்று கொண்டிருந்தன. அந்த நகரம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தவறான காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டும். பொய் பேசுகிறவர்கள் பொய் பேசுவதை விட்டுவிட வேண்டும். திருடுகிறவர்கள் இனி திருடாமல் இருக்க வேண்டும். சட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீதி நியாயம் நகரத்திலே காணப்பட வேண்டும். ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு அவரை மதிக்கும் பொழுது எருசலேம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த ஒரு தேசமோ தனி மனிதனோ தேவனுடைய அன்பு, இரக்கம், தயவு இவைகளை அனுபவிக்க வேண்டும் என்றால் நியாயம் கைக்கொள்ளப்பட வேண்டும். எருசலேம் தவறு செய்தது. தவறான சிந்தனை அங்கே இருந்தது. ஜனங்கள் தவறு செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே தேவனுடைய நியாய தீர்ப்பு சரியானதே. தேவன் ஒருபொழுதும் தவறான காரியத்தை ஆசீர்வதிப்பதில்லை. இதை நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இது மிகவும் முக்கியமானது. எரேமியா தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தினார். தேவன் நியாயம் தீர்க்க விரும்பவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியில் கூறப்பட்டுள்ளது போல தேவனுக்கு நியாய தீர்ப்பு வினோதமானதுதான். இதைவிட அவர் ரட்சிக்கவே விரும்புகிறார். இதைத்தான் 1 தீமோத்தேயு 2:4 நாம் வாசிக்கிறோம். அதுதான் அவருடைய பணி. யாரும் அழிந்து போவது அவருக்கு விருப்பமில்லை. தேவன் மனித சமுதாயத்தோடு ஈடுபாடு உள்ளவராயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நான் வாசிப்பது என்ன? அவர் மாம்சமாகி நம்முடைய மத்தியிலே வந்து வாசம் பண்ணினார்.
மனிதன் மேல் அவருக்கு இருந்த அக்கறையையும் அன்பையும் வெளிப்படுத்தினார். எருசலேம் அழிக்கப்பட்ட பொழுது அவருடைய இருதயம் உடைந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எரேமியா எருசலேமை குறித்து கண்ணீர் விட்டது போல இயேசுவும் எருசலேமை குறித்து கண்ணீர் விட்டார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் மிகவும் வித்தியாசமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எருசலேம் நகரம் அழிக்கப்பட்ட அதே நாளிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மனைவியும் மரித்தாள். ஆனால் அவளுக்காக துக்கப்படக்கூடாது என்று எசேக்கியேலிடம் கர்த்தர் கூறிவிட்டார். அவனும் அவளுக்காக அழவில்லை. அவன் அப்படி செய்ததை குறித்து அவன் வருத்தப்படவில்லை. ஏனென்றால் அவன் செய்தது சரியே. தேவன் தன் கண்களிலே கண்ணீரோடு கூட எருசலேமை தண்டித்தார், நகரத்தை அழித்தார். அவருடைய குணநலனுக்கு ஏற்ற விதமாகவே அந்த காரியத்தை செய்தார். சரியான காரியத்தை அவர் செய்தார். ஏனென்றால் தேவன் எப்பொழுதும் சரியான காரியத்தை செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை குறித்து கூறுவதை நாம் நினைவு கூற வேண்டும். ரோமர் 9:14 என்ன சொல்கிறது? ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. ஆம், தேவன் செய்வது எல்லாமே சரிதான். அவருடைய நியாய தீர்ப்பில் அவருடைய மகிமை விளங்குகிறது. அவருடைய மீட்பின் திட்டத்தில் அவருடைய கிருபை விளங்குகிறது. தேவன் நமக்கு மீட்பின் திட்டத்தை கொடுக்கவில்லை என்றால் மனிதனுக்கு ரட்சிப்பு என்று ஒன்றுமே இருக்க முடியாது. எசேக்கியேல் 38-39 அதிகாரங்களிலே நாம் பார்த்தது போல வடக்கிலிருந்து ஒரு ராஜ்யம் இஸ்ரவேல் தேசத்தை ஊடுருவும் என்பதையும் அது முற்றிலும் அழிக்கப்படும் என்பதையும் நாம் பார்த்தோம். தேவன் ஏன் ரஷ்யாவை அழிக்கப் போகிறார்? நாம் வாசித்த ஒரு வசனத்தை மீண்டும் வாசிப்போம். கவனிங்கள், எசேக்கியேல் 38:16. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். தேவன் செய்ய போவது என்ன? தேவன் அவர்களை அழிக்கப் போகிறார். கடவுள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வாரா என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக அவர் செய்வார். இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை சபித்தது போல தேவன் தெரிந்து கொள்வதை அவர் அழிப்பார். இதை வேதத்திலே பூரணமாய் நம்பாத சில வேத பண்டிதர்கள் நம்புகிறதில்லை. இவர்களை குறித்து தேவன் வேதனைப்படுவார். எசேக்கியேல் 39:6-7 வசனங்களை பாருங்கள். நான் மாகோகிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குறைச்சலாக்க ஒட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலில் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். தேவன் ரஷ்ய தேசத்தை அழிக்கப் போகிறாரா? ஆம், மா கோகிடத்திலும் தீவுகளில் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களிடத்திலும் அக்கினியை அனுப்புவேன். கடற்கரை ஓரங்களில் உள்ள தீவுகளில் இருப்பவர்களையும் நான் அழிப்பேன் என்கிறார். அப்படி என்றால் கேள்வி, இன்று கடவுள் எங்கே இருக்கிறார்? அவருடைய ஜனங்களுக்காக ஏன் அவர் போராடவில்லை? பல ஆண்டுகளுக்கு முன் ஒருமுறை கிறிஸ்தவர்கள் பலர் ரஷ்ய தேசத்திலே துன்புறுத்தப்பட்டதால் அமெரிக்க தூதரகம் முன்னின்று அழுது கொண்டு அவர்கள் ரஷ்யாவை விட்டு வெளியேற அனுமதி வாங்கி தர வேண்டினார்கள். ஆனால் அதை குறித்து அமெரிக்க தூதரகம் ஒன்றும் செய்யவில்லை. ரஷ்ய காவலாளிகள் அவர்களை கூட்டிச் சென்றார்கள். இவ்வளவுதான் தொலைக்காட்சியிலே காட்டப்பட்டது. அதற்கு பின் அவர்களுக்கு என்ன ஆனது என்று யாருக்குமே தெரியாது. பல ஆண்டுகளாக மற்ற எந்த தேசங்களையும் விட ரஷ்ய தேசமே யூத ஜனங்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்று உலகம் முழுவதும் கடவுள் பயம் என்பது இல்லை. அவர் ஏதோ வயதான ஒரு மனிதர் உலகத்தில் நடக்கும் அநியாயங்களை பார்க்காதபடி கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, கடவுள் ஏன் அநியாயங்களுக்கு எதிராக இப்பொழுது செயல்படவில்லை? காலம் வரும், அப்பொழுது அவர் செயல்படுவார். அவர் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். பகை உணர்வினாலோ பழிக்கு பழி என்ற எண்ணத்தினாலும் அல்ல, அவர் நியாயம் தீர்ப்பார். அப்படி அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது அவர் மேல் ஒரு பயபக்தியும் ஒரு மதிப்பும் உலகத்திலே உண்டாகும். மனிதன் அவர் முன் வணங்குவான். பாருங்கள், ரோமர் 2:3 என்ன சொல்கிறது?
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? மனிதன் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளப் போவதில்லை. தன் பாவத்திற்கு தண்டனை இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, கவனியுங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆம், நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த கேள்விக்கு வேறு எந்த பதிலும் இல்லை. இப்போது தாராளவாத பிரசங்கிகளையும் மக்கள் நரகத்திற்கு செல்வதற்கு உலகத்தை ஒரு சிறந்த இடமாக மாற்ற முயற்சிக்கும் சில சுவிசேஷகர்களையும் வாயடைக்கச் செய்யும் ஒரு பழங்கால வாசகத்தை கூறுகிறேன், கவனியுங்கள். பிரியமானவர்களே, நரகம் என்பது ஒரு பயங்கரமான உண்மை. நீங்கள் அதை எப்படி வேண்டுமென்றாலும் விளக்கலாம். ஆனால் அது ஒரு பரிசுத்த கடவுள் தமக்கு எதிராக கலகம் செய்பவர்களையும் தண்டனையின்றி பாவம் செய்பவர்களையும் தங்கள் விருப்பப்படி கடவுளையும் அவரது பரிசுத்த நாமத்தையும் நிந்திப்பவர்களையும் சுதந்திரத்தின் பெயரில் விலங்குகளைப் போல வாழ்பவர்களையும் ஆனால் மோசமான ஒழுக்கக்கேட்டில் ஈடுபடுபவர்களையும் வைக்கும் இடம். கடவுளின் பரிசுத்த நாமம் நியாயப்படுத்தப்பட போகிறது. கடவுளின் பரிசுத்த நாமம் எவ்வாறு நிரூபிக்கப்படும்? அன்பினாலா? இன்று அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தபடியால் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லுகிற நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நாம் அலட்சியப்படுத்த முடியாது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விரும்பியபடி வாழ்ந்துவிட்டு பின்னர் அவருடன் ஒரு நட்பை பெற முடியாது. நம் கடவுள் பரிசுத்தர். நாம் அவரை பற்றி அற்பமாய் நினைக்கக்கூடாது. நாம் பாவம் செய்து அதை சமாளிக்கவும் முடியாது. அது சாத்தியமானால் கடவுள் நம்மை விட சிறந்தவராக இருக்க மாட்டார். மனிதன் ஒரு உயிரினம் மட்டுமே. கடவுளின் விருப்பமே மேலோங்கும். நாம் செய்ய வேண்டிய சரியான காரியம் அவருக்கு முன்பாக நாம் வணங்கி நிற்பதுதான். இன்று நமது ஒரே சுதந்திரம் கடவுளின் சித்தத்தில் உள்ளது. நாம் தூசி என்பதை அவர் நினைவிலே வைத்திருக்கிறார். என்றாலும் பவுலுடன் சேர்ந்து நாமும் நான் இரக்கம் பெற்றேன் என்று சொல்ல முடியும். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அவரை மறுத்தால் அவர் உங்களை தம்முடைய காலடியிலே மிதிப்பார். அவர் தம்முடைய குமாரனை உங்களுக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுக்கும் அளவிற்கு அவர் உங்களை நேசித்தார். ஆனால் நீங்கள் அவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் நிராகரித்தால் அவர் உங்களையும் நிராகரிப்பார். இது அவருடைய பிரபஞ்சம், இது அவருடைய பூமி. அவர் தனது சரியான திட்டத்தின்படி அதை இயக்கி கொண்டிருக்கிறார். நாம் தான் அவரோடு சேர்ந்து நடக்க வேண்டும். நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் அண்ட சராசரங்களை படைத்தவர், பூமியிலே மனிதனை படைத்தவர், மனசாட்சியை கொடுத்தவர், உலகத்திலேயே மனிதர்களுக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்தவர். தம்மை அறிந்த, தம்மை கனம் பண்ணி நீதியையும் நியாயத்தையும் செய்ய நம்மை அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அதை புறக்கணிக்கும் பொழுது அவர் நம்மை தண்டிக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை துக்கப்படுத்தும் வார்த்தைகள், செயல்கள், சிந்தனைகள் இருக்கும் என்றால் அதை அவர் சமூகத்திலே அறிக்கை செய்து பாவ மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீரே இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்திற்கு அதிபதியும் நீரே. உம்முடைய நீதி நியாயங்களை அறிந்தவர்களாக உமக்கு விருப்பமானதை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்மை துக்கப்படுத்தும் காரியங்களை உணர்ந்து இந்த நேரத்திலே தன்னை தாழ்த்தி உமது சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் கொடுத்து அவர்களை என்றென்றும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய கரங்களிலேயே படைக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களை வழி நடத்தும். உம்முடைய சித்தத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீரே நிறைவேற்றும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அநேக புதிய சத்தியங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். குறித்து வைத்து மனதிலே பதித்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும்
உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் எவ்வாறு விளங்கப்படுகிறேன்? கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் எவ்வாறு விளங்கப்படுகிறேன்? ஆப்ஷன் ஏ, வல்லமை உள்ளவர். ஆப்ஷன் பி, மகத்துவமானவர். ஆப்ஷன் சி, பரிசுத்தர். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இந்த நாளிலும் வேத வசனங்களின் உதவியோடு கடைசி காலங்கள் எப்படியாக இருக்கும், இதில் ரஷ்யாவின் பங்கு என்ன என்று நாம் பார்த்தோம். உங்களின் கேள்விகளுக்கு அல்லது குழப்பமான சிந்தனைகளுக்கு இன்றைய நாளின் நிகழ்ச்சி மூலம் ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். நான் பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக மாற செய்ய வேண்டியது பாவி என்று உணர்ந்து பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மூலமாக தேவனோடு ஒப்புரவாகுவதுதான். பரிசுத்த ஆவியானவர் பாவங்களை குறித்து நம்மை கண்டித்து உணர்த்தும் போது நம்மிடத்தில் உள்ள குறைகளை நம்மால் மனதார ஒத்துக்கொள்ள முடிகிறதா? அதற்காக தேவனிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு அவரோடு ஒப்புரவாக முடிகிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உபாகமம் 4:31.